ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொங்கல் அன்னைக்கு காலையில் முதல் நாள் ஃபஸ்ட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் வாசலில் இந்த கோலம் தான் நான் போட்டிருந்தேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 2 பானை, மயில், அப்புறம் நெல்கதிர்கள், ரோஜாப்பூ, அப்படியே கரும்பு, இது எல்லாமே போட்டு வரைஞ்சிருந்தோம். பொங்கல் நாளே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வருது கலர் கோலம் போட்டு வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டு தான். இந்த கோலம் வந்து மாமி வீட்டு வாசலில் போட்ட கோலம். இதுவுமே வந்து ஒரு பொங்கல் பானை, அடுத்து கரும்பு, சூரியன் எல்லாமே வரைஞ்சிருந்தாங்க. கிராமத்தில் பொதுவாகவே பண்டிகைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் பொங்கல் பண்டிகையை பற்றி சொல்லவே வேணாங்க. எல்லா வீட்லேயுமே ரொம்ப ஜாலியாக கொண்டாடுவாங்க. எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டிருக்கோம், கலர்லாம் போட்டு. அது பார்க்குறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எல்லார் வீட்டில் வாசல்லையும் என்னென்ன கோலம் போட்டிருக்காங்க போய் பார்த்துட்டு வருவோம். அடுத்து எல்லாரும் கேட்டிருந்தது, இந்த இடம் எதுக்கு காலியாக வச்சுருக்கீங்க, இது என்னது நிறைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த இடத்துக்கு தான் வந்து பொங்கல் வைக்கிற இடம். அடுத்து வந்து அம்மி, உரல், இது எல்லாமே கழுவி போட்டெல்லாம் வச்சு கோலம்லாம் போட்டாச்சு. பொங்கல்னாலே நம்மளோட பாரம்பரியத்தை கொண்டாடுறது தானுங்க. அதனால தான் வந்து களைக்கட்டு, மண்வெட்டி, இது எல்லாமே கழுவி அதுக்கும் வந்து பூசெல்லாம் போடுவாங்க. இப்போ காலையில் போர்த்திக்கோ வந்து ஃபுல்லாக வந்து கழுவி கோலம்லாம் போட்டு இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே நம்ம பூஜை ரூம்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கே ஒரு குட்டியாக ஒரு தாமரைப்பூ வரைஞ்சி ஃபோட்டோக்கெல்லாம் பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இது வந்து காலையிலே வீடு தொடச்சதுக்கப்புறம் இதுதான் நான் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றுறது, அப்புறம் வெளியில் வந்து பொங்கல் எப்படி வைக்கிறது எல்லாமே வீடியோவில் வந்து ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வாசல் அடுப்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் மாமா வந்து அதுக்கு தேவையான அடுப்புக்கு உருண்டைகளை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பானை வைக்கிறதுக்கு வந்து ஒரு பிடிப்பு வேணும் இல்லையா, அதுக்காக உருண்டைகளை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உருண்டைகள் ஃபுல்லாகவே வந்து களிமண்ணில் தான் செய்யணும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வச்ச ஒரு உருண்டையை வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சுருக்கோம். அதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னக்கா இது பூஜை ரூமில் மண் கட்டி இருக்குன்னு. அது வந்து எந்த இதுவும் இல்லைங்க, இதுதாங்க. இதை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம பூஜை ரூம்லேயே வச்சுருந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்து அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. மொத்தமாக வந்து 5 உருண்டை ரெடி பண்ணோம். இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உருண்டையை எடுத்துக்கிட்டு வந்து இது கூட சேர்த்து 5 உருண்டையை வச்சதுக்கப்புறம் அந்த உருண்டையை வந்து நம்ம பள்ளம் வெட்டணும் இல்லையா, அதுக்குள்ளே போட்டுட்டு இதில் புதுசாக செஞ்ச ஒரு உருண்டையை எடுத்து அடுத்த வருஷத்துக்கு வந்து வைப்பாங்க. இதுதான் வந்து எப்போவுமே நடக்கிறது. இப்போ உருண்டைகள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து நம்ம அடுப்பு ஓப்பன் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். உருண்டை ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மாவிலை, வேப்பிலை எல்லாமே வந்துருச்சு. மாமி ஒரு பக்கம் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே வந்து வீடு வந்து கட்டுவாங்க. இந்த மாதிரி வாசலை கட்டி அதுக்கு அடுப்பு, அம்மி, உரல் எல்லாமே செய்வாங்க. இதுதான் நம்மளோட பொங்கல் பானை, சட்டி எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். பூசணிக்காவும் நம்ம வீட்டிலேயே காய்ச்ச பூசணிக்காய் தாங்க. எல்லா வருஷமும் நிறைய காய்க்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் பெருசாக இருந்துச்சு, மற்றெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க உடஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய உருண்டை. இது கொஞ்சம் லைட்டாக வந்து உடஞ்சிருச்சு நான் க்ளீன் பண்ணி வைக்கும் போது. இப்போது ஆயாவும் ரெடி ஆகிட்டாங்க பொங்கலுக்கு. இப்போ பூசணிக்காய் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொடுப்போம். இப்போது நம்ம பானைக்கு அடுத்து சட்டிக்கெல்லாம் வந்து குங்குமம், மஞ்சள் எல்லாமே வச்சாச்சு. ஒரு பக்கம் எங்கள் மாமா வந்து கரும்பு கட்டிகிட்டு இருக்காரு. இதுதான் அந்த இடம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுதான் ஓப்பன் பண்ண போகிறோம். அடுப்பு திறக்கிறதுக்கு முன்னாடி தீபாரதனெல்லாம் காட்டி நல்லபடியாக பொங்கல் சிறப்பாக அமையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு திறக்கணும். அப்போ நம்ம என்னென்னலாம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோமோ, களைக்கட்டு, மண்வெட்டி, அடுத்து வந்து அரிவாள், இது எல்லாத்தையும் வந்து வச்சு தான் பொங்கல் கொண்டாடுவாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ கற்பூரம் வச்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க தான் இந்த பண்ணணும். பூமியை வந்து பொழக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து ராகுகாலம், யமகண்டம் எல்லாமே பார்த்துட்டு பெரியவங்க தான், வீட்டிலே இருக்கிறக்கூடிய மூத்தவங்க தான் இந்த வேலையை வந்து பார்க்கணும். அதனால் வந்து ஆயா விட்டுட்டு கொஞ்சமாக ஆயாவை ஒரு கீரல் போட சொல்லி அதுக்கப்புறம் மாமி, மாமா எல்லாமே இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பள்ளம் எடுத்துகிட்டு அதுலேருந்து தான் நம்ம வந்து பொங்கல் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து எல்லா வருஷமும் இந்த மாதிரி அடுப்பு திறக்கிறதுனால இந்த இடத்த வந்து நான் அப்படியே விட்டுருவேங்க. இது வந்து எங்களோட பழைய வீடுன்றதுனால நாங்கள் இங்கே தான் வந்து பொங்கல் கொண்டாடுவோம் எல்லாமே கும்பலாக.
இப்போ தேவையான அளவுக்கு பள்ளம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம விறகு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். மண்ணுலேயே வந்து இந்த மாதிரி அடுப்பு வச்சு கொண்டாடுறது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி கொண்டாடுறோம்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் பேர் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து யாரும் அப்படி பண்ணுறதில்ல. எல்லாமே கல் மூடி தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கான சாம்பல், அதுக்கு முன் வருஷத்துக்கான சாம்பல் எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்து உருண்டைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அடுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பொங்கல் வந்து எப்போவுமே வந்து கும்பலாக குடும்பமாக கொண்டாடுவோம். ரொம்பவே ஜாலியாக இருக்கும் பொங்கல் டைமில். எல்லா பண்டிகைகளுமே வந்து சூப்பராக இருக்கும். இருந்தாலும் பொங்கல் வந்து எல்லா விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா பொங்கல் தான். பொங்கலுக்கு கண்டிப்பாக எல்லா வீடுகள்லையும் புது துணி எடுப்பாங்க. கிராமத்துலையாக இருக்கட்டும், நகரத்துலையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புது துணி கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸ்பெஷலாக வந்து கிராமத்தில் வந்து ஒரு சிறப்பாகவே பொங்கல் கொண்டாடுவாங்க. அதுக்கு தான் எல்லாருமே வந்து சிட்டிக்குள்ளேருந்து கிராமத்துக்கு போவாங்க பொங்கலுக்கு. நிறைய வந்து விழாக்கள் செலிப்ரேட் பண்ணி நல்லா ஜாலியாகவே இருக்கும். இப்போ 5 உருண்டைகளை எடுத்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே ஆயா பார்த்திங்கன்னா அரிசி புடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வயல்லையே வந்து வளைஞ்ச நெல்லுலேருந்து அரிசி குத்திட்டு வந்து தான் பொங்கல் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பக்கம் வந்து அரிசி புடைக்க, இன்னொரு பக்கம் வந்து பொங்கல் அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பானை, இது 2 பானையில் வந்து ஒரு பானை வந்து சாப்பாடு, ஒரு பானையில் பொங்கல். அப்போல்லாம் வந்து பெரிய பெரிய பானைகள் வைப்பாங்க. இப்போ வந்து பெரிய பெரிய பானைகள் வரதே இல்லைங்க. இப்போ அடுப்பு ஏற்றிட்டாங்க. ஏற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து பானைகள்லாம் வச்சிட வேண்டியது தான். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி பொங்கல் கொண்டாடினீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு பானை பெரிய பானை வச்சாச்சு. அடுத்து வந்து அப்படியே சின்ன பானை வச்சாச்சு. ஒரு பக்கம் வந்து பொங்கல், இன்னொரு பக்கம் வந்து சாதம் குழம்பு எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நாங்கள் மண் பாத்திரம்லாம் சமைப்போம். போன வருஷம் பொங்கல்லையும் வந்து நாங்கள் அப்படி தான் சமைச்சிருந்தோம். எல்லா வருஷமும் பொங்கல் டைமில் மட்டும் மண் பாத்திரத்தில் தான் எல்லாமே சமைப்போம். மண் பாத்திரத்தில் சமைச்சாலே அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் தாங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மண் பாத்திரத்துலேயே வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஒரு பக்கம் வந்து அரிசி கழுவிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து அரிசி புடைச்சிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பொங்கலுக்கு ஒரு வீடு கட்டணும் இல்லையா, இந்த வீட்டில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, மஞ்சள் கிழங்கு, பூசணிக்காய் இது எல்லாமே வச்சிருப்பாங்க. கூடவே வந்து அம்மி, உரல், அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு வீடாக பாவிச்சு அதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா வேகமாக எரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதில் வந்து அரிசியும் போட்டாச்சு. பொங்கலும் ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு, ஓலையும் ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூசணிக்காய் ரெடி பண்ணுறதுக்காக பூசணிக்காய் ஒரு பக்கம் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பொங்கல்னாலே பூசணிக்காய் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையா. இந்த பூசணிக்காவையும் அந்த பொங்கலையும் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காய் பொங்கல் வந்து சூரிய பகவானுக்கு படைச்சதுக்கப்புறம் தாங்க வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் கரெக்டாக அந்த ராகு காலம் யமகண்டம்லாம் பார்த்து கரெக்டாக படையல் போட்டுடணும். அதனால் வந்து அடுப்பு நல்லா வேகமாக கொளுத்தி பொங்கல் சீக்கிரமாக பொங்கணும்னு சொல்லிட்டு விறகுலாம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த பொங்கல் வந்து பொங்கிருச்சுங்க. இந்த பொங்கல் பொங்குறதுலேயே வந்து ஒரு வாஸ்து இருக்குது. எந்த சைடு பொங்கினா என்ன நடக்கணும். ஒரு பக்கம் பொங்கினா வந்து நல்லா வீடு வந்து செழிப்பாக இருக்கும், விவசாயம் செழிப்பாக இருக்கும், அடுத்து வந்து நோய் நொடிகள் வரும், இப்படிலாம் இருக்கும். எங்கள் பொங்கல் வந்து எல்லா சைடும் பொங்கிருச்சு. ஒரு வழியாக பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பக்கம் வந்து அரிசியும் போட்டுடலான்னு சொல்லி அரிசி போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் தாங்க வந்து ஒரு சந்தோஷமாகவே இருந்துச்சு. இப்போ வந்து நான் அரிசியும் போடுறேன். பானையில் சாப்பாடு வைக்கும் போது அந்த சாப்பாடை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த சாதம் வந்து கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். அடுத்த நாள் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பானையில் தான் சாப்பாடு எங்களுக்கு. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பூசணிக்காய் வேக வச்சாச்சு. பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து இந்த மாதிரி சாணியில் வந்து தொட்டி அடித்து அதில் வந்து பால் ஊற்றி தவிடெல்லாம் போட்டு வைப்பாங்க. அது எதுக்காகனா மாடு வந்து செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ பொங்கல் பூசணிக்காய் எல்லாமே ரெடி ஆகிட்டு கற்பூரம் ஏற்றிட்டோம். பூசணிக்காவும் பொங்கலும் செஞ்சதுக்கப்புறம் பூசணி இலையிலேயே படையல் வச்சாச்சுங்க. பொங்கலுக்கு வந்து பூசணி இலையெல்லாம் படையல் வைக்கணும். அடுப்புக்கு ஒரு படையல், அம்மிக்கு ஒரு படையல், அடுத்து அந்த வீட்டுக்கு வந்து 5 படையல், இந்த மாதிரி 7 இல்லை 9 இந்த மாதிரி கணக்கில் வந்து படையல் வைப்பாங்க. நாங்கள் எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு அடுத்து இந்த படையலை வந்து சாப்பிடுவோம். இந்த பூசணிக்காவையும் பொங்கலையும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பார்க்கும்போதே சூப்பராக இருக்கா. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இது வந்து சூரிய பகவானுக்கு படைக்கிறது. கரெக்டாக எங்கள் வீட்டில் வந்து சூரிய பகவான் வந்து லைட் அடிப்பார். எப்போவுமே அந்த டைமில் தான் நாங்கள் வந்து கற்பூரம் காட்டுவோம். இப்போ வந்து சூரிய பகவானுக்கு வந்து படைச்சாச்சு. அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து சமைக்கணும் இல்லையா படையல் வைக்கிறதுக்கு. அதுக்காக பாயசமும் வந்து நம்ம மண் சட்டிலே தான் இன்றைக்கி செய்கிறோம்.
மண் சட்டியில் செய்கிற பாயசம் வந்து வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். நான் லாஸ்ட் டைமே வந்து வீடியோ போட்டிருந்தேன் மண் சட்டியில் எப்படி பாயசம் செய்யறதுன்னு. இப்போவும் வந்து சேமியாவை போட்டு வறுத்துட்டு இருக்காங்க மண் சட்டியிலேயே. இது வந்து நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மண் கடாயில் சேமியாவை வறுத்து மண் சட்டியில் பாலை கொதிக்க வச்சு அதில் அந்த சேமியாவில் போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அடட அமிர்த மாதிரி இருக்கவங்க இந்த பாயசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு தனியாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ எங்கள் வீட்டில் எல்லா சமையலும் ரெடி ஆகிடுச்சுங்க. மண்பானையில் சாதம், அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வறுவல், பூசணிக்காய், பருப்பு வடை, சாம்பார், கோஸ் கூட்டு, சட்டி பாயசம், உளுந்து வடை, இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சாமி ரூமில் வந்து படையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து நாங்கள் இப்படி தாங்க கொண்டாடுவோம். நீங்களாம் உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே வந்து மண் பானையிலே சாப்பிட்றது. மண்பானையில் கண்டிப்பாக சாப்பிட்டிங்கன்னா ஆயில் வந்து நீடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து மண்பானையிலே சமைச்சு சாப்பிடுங்க. என்ன ஒன்று அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த அலுமினிய பாத்திரம், எவர் சில்வர் பாத்திரம்லாம் வரதுக்கு முன்னாடி மண்பானையிலே தாங்க சமைச்சாங்க. அந்த பாட்டிகள் தாத்தாக்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போல்லாம் வந்து 80-90 கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 40-50 பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு காரணமே மண்பானை தாங்க. இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக வந்து மண்பானையிலே சமைச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து படையெல்லாம் போட்டாச்சு. எங்களோட தை பொங்கல் இப்படி தாங்க போச்சு. அடுத்து வந்து நாளைக்கு மாட்டு பொங்கல் வந்து நான் எப்படி கொண்டாடினேன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுமோ தொடர்ந்து பதிவிடுங்க. நானும் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பசிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட போகிறேன். போயிட்டு இந்த சாம்பார்லாம் வந்து மண் சட்டியில் வச்சு சாப்பிடும் போது அதில் ஒரு வாசனை வரும் பார்த்திங்களா. அந்த வாசனையை பார்த்தாலே வந்து அவ்வளோ சாப்பிடணுன்ற ஒரு ஆசையே வருங்க. அந்த சாதம் வந்து மண் பானையிலே வடிக்கும் போது அது வந்து குழையாமலும் இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எங்களோட பொங்கல் வந்து இப்படி தான் போச்சு இன்றைக்கி. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு